இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2009 வெளியான பொசஷன் சொல்லிட்டு ஒரு செம்ம ஃபிலிம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலா இந்த டைட்டில் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதை. ஸோ மற்ற படத்தோட இதை குழப்பிக்கவே வேணாம். அண்ட் இந்த படத்துக்கு ஒன்லைன் சொன்னா கூட அப்படியே ஸ்பாயில் ஆயிரும். கதையோட நம்ம அப்படியே பல எதிர்பார்ப்புகளோட திருப்பங்களோட இந்த படத்தை ஒன்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த மூடிய ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோனான ஜெசிகாவை தான் காட்டுறாங்க. ஜெசிகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாயர், ஒரு குற்றவாளியோடைய ஃபைல் எடுத்து பொட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது யாருன்னா அது அவங்க ஹஸ்பண்டோடைய தம்பி தான். யாரையும் ஒருத்தங்க கடுமையா தாக்குறதுனால 2 மாசம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் ப்ரொபேஷன்ல இருந்துட்டு இருப்பான் போல. அவன் ஃபைல் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டெக்ஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தா அது அவங்க ஹஸ்பண்ட் ரயன் தான் வந்து இந்த மாதிரி அவன் பேக்கை செக் பண்ணு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு. என்னன்னு பார்த்தா பேக்ல இவளுக்கு தெரியாமலே ஒரு ரோஸ் எடுத்து வச்சிருப்பார் போல. அதை பாக்குறா. லவ் யூ ஆர்னு போட்டுக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவார் போல. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே வீட்டுக்கு தான் பாருங்க, பயங்கரமான மழை. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாருமே கிடையாது. கம்முன்னு இருட்டா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. ரயான் எங்க இருக்கன்னு கூப்பிட்டா வீட்டுல அவர் இல்ல போல, வேலைக்கே போயிட்டு வரல போல. ஆனா பின்பக்க கதவை யாரோ ஒருத்தங்க திறந்து விட்டுருக்காங்க. ரயானும் வரல, யாரும் அந்த கதவை திறந்து விட்டாங்க அப்படின்னு பாக்குற பட்சத்துல மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தங்க வர்ற மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்டெப் கேக்குது. அதை பார்த்து கொஞ்சம் பயந்து போறா. என்னன்னு பார்த்தா அது அவங்க வளர்க்குற நாய். அது பேர் வந்து நார்மன். ஹே நார்மன், கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் பயந்து போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு சத்தம். யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல கொஞ்சம் மெல்லமா அப்படிதான் வாரா. இருட்டா இருக்குதுல்ல, லைட்டை போட்டு பார்த்தா அங்கதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு திரும்பி நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி மெல்ல செல்லமா போயிட்டு ரயான்ட்டு தட்டினா அது பாத்தீங்கன்னா அது அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது, ஹஸ்பண்டோடைய பிரதர் ரோமன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவன் ஃபைல் தான் வந்து இவங்க எடுத்து பார்த்திருப்பாங்க. அதான் சொன்னல, ஒருத்தங்களை வந்து கடுமையா தாக்கி அதனால 2 மாசம் ஜெயில இருந்தா. இவன் ப்ரொபேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நன்னடத்துக்காக ஒரு 3 வருஷம் பாத்தீங்கன்னா இவன் இந்த ஸ்டேட்டை விட்டு தாண்டி வெளியே போக கூடாது. அதாவது திறம ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு வரணும். மீறி ஏதாச்சும் குற்றம் பண்ணனா கண்டிப்பா ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க. சோ இவ லாயர் அப்படிங்கிறதுனால தம்பியோடைய பிரதரை இவ தான் வெளியே எடுத்திருப்பா. சோ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணதுனால அவன் பயங்கரமா கோவப்படுறான். ஆக்சுவலா வந்து அவன் பயங்கரமான ஒரு காட்டான், ஒரு முரணை. அவனை பார்த்தாலே இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி வியர்டா தான் வந்து பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்க அண்ணன் எங்கன்னு கேட்டா இந்த மாதிரி அவன் கால் பண்ணா ஒரு 10:30 நீ போய் பிக்கப் பண்ணணுமான்னு சொன்னதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி பிக்கப் பண்றதுக்காக வராங்க. இந்த பேசஞ்சர்ஸ் போட்டு மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஃபெரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இடத்தால எல்லாருமே வராங்க போறாங்க. பட் இவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வரவே இல்லை. ஆனா சின்ன சின்ன குறும்பு பண்ணுவான். ஏன்னா தெரியுமா, நம்ம எங்க எதிர்பார்க்கிறோமோ அங்க தலைவர் இருக்க மாட்டாரு. பின்னாலதான் கண்டிப்பா நம்மள வாட்ச் பண்ணுவான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அதே மாதிரி பின்னால நின்று இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. கையில ஒரு பூங்கோத்தோட அங்க இருந்து வரான். மனைவி பார்த்த சந்தோஷத்துல அப்படி முத்தங்கள் பரிமாறி அப்போ வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா அவ பாக்கெட்ல என்னமோ வைக்கிறான். அவ கவனிக்கல. அப்படியே வீடு வராங்க. அவ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு வரா. சரி ஓகே, உன் பாக்கெட் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் செயின் இருக்குது. ஆக்சுவலி இது நம்ம ஹீரோனுடைய அம்மா செயின் தான். அதுல சின்னதா ஒரு கண்ணாடி குடுவை, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற பட்சத்துல சரி இங்க வா, எதுக்காக இந்த கிஃப்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா பயங்கரமா டெக்கரேட் பண்ணி கேக் அது இதுன்னு இருக்குது. இப்பதான் ஞாபகம் வருது இவளுக்கு 1 இயர் ஆனிவர்சரி, இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டனே, மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டா. சரி சரி இட்ஸ் ஓகே விடு, நீ எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால மறந்ததுல எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா அந்த லாக்கெட்டை போட்டு விடுறான். வெளியே ஒரே இருட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்துல டக்குன்னு பாத்தீங்கன்னா சேல் பல்ப்லாம் எரியுது. அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாப்ல நம்ம ஆளு. அப்படி ரொமான்டிக்கா இருக்கிறப்போ அங்க இருந்து டம்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா இவன் தம்பிக்கார ரோமன் தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவனை கூப்பிடுறதுக்காக அங்க வந்தா தெரியுமா, அந்த கேப்ல தான் தம்பிக்கிட்ட போன் பண்ணி இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான் போல. சோ நம்ம ஹீரோன் கூட ரொம்ப தேங்க்யூ ரோமன் சொல்றப்போ ஆக்சுவலி இதுல என்ன தெரியுமா, இந்த ரோமன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனை பார்த்து இவன் வந்து காதலிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அவன் வந்து ட்ரை பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம ஹீரோக்கும் அவளுக்கு தான் செட் ஆயிருக்கும். ஏன்னா வந்து சொல்ல போனா ஒரு கிறுக்க மாதிரி. அவன் நடவடிக்கை கொஞ்சம் ரொம்ப மோசனால அவனை வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அண்ணன் அதுக்கப்புறம் காதலிச்சாங்க. சொல்ல போனா அண்ணனுக்கும் தம்பிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர். அண்ணன் ரொம்ப நல்லவன், தம்பி வந்து கொஞ்சம் மோசமானவன். சோ அண்ணனை வந்து காதலிக்கிறாங்க. சோ தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொண்ணு இப்படி அண்ணனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெறுப்பு இருக்கதான் செய்யுது. ஆனா பெருசா வந்து அவன் காமிச்சிக்க மாட்டான். இப்ப கூட அவன் ஒன்னா இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே பெருசா காமிச்சிக்கல. அண்ணனுக்கு கூட ஓகே நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ட்டு அங்க இருந்து போயிருந்தாப்ல. அவன் போனதுக்கு அப்புறமா இவன் பக்கத்துல நிக்கிறதுக்கே இவளுக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கு. சொல்ல போனா இவன் நிறைய மோசமான விஷயம்லாம் பண்ணிருப்பான். இந்த மாதிரி இவளை குறுகுறுன்னு பாக்குறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் வந்து பாக்குறது, ரூம் எட்டி பாக்குறது, இந்த மாதிரி செயல்கள் நிறையவே கீழ்த்தனமா பண்ணிருப்பான். அதை பத்தி அண்ணன் கிட்ட பல முறை சொல்லியும் அண்ணன் வந்து அப்படி வந்து பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாரு. அப்படிலாம் இருக்காது, அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லியிருப்பாரு. சோ தம்பியை பத்தி நம்பாத அண்ணன் கிட்ட நம்ம இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும். அதெல்லாம் அவன் முன்னால சகஜமா பேசுற மாதிரி பேசிட்டு அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்குது. அப்படி கட் பண்ணா 2 பேருமே உட்காந்து அவங்க கல்யாண நாளை வந்து அப்படியே செலிப்ரேட் பண்றாங்க. சும்மா கேக்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா அவங்களுடைய பழைய ஆல்பம் போட்டோஸ், வெட்டிங் வீடியோலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து இந்த வெட்டிங் வீடியோ பாக்குறது ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துல சோகமா இருந்தா கூட நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு நாள்னா அதுதான் நினைச்சு அப்பப்போ
எல்லாருக்கும் இந்த ஆல்பம் இந்த வீடியோ வந்து பாக்குறது ஒரு பழக்கம். அப்படிதான் ரொமான்டிக்கா ரெண்டு பேருமே அந்த வீடியோ பாக்குறாங்களா. கட் பண்ணா விடிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவானா, அவ பிரஷ்ல வந்து எப்போதுமே டூத் பேஸ்ட் எடுத்து வைக்கிறது, அவளுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுன்ட்டு இதெல்லாம் பொறுப்பா எடுத்து வச்சு பொறுப்பாவே அவளை வந்து பாத்துப்பான். இந்த அளவுக்கு நம்மளை காதலிக்கக்கூடிய ஒரு கணவரா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கும் அவனை நினைச்சு. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ரோமன் பாத்தீங்கன்னா அவனுக்குன்ட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறான். பட் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்காது. இப்ப கூட பாருங்களேன், ஜெயிலுக்கு போயிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கான். இப்பதான் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்க போயிருக்கான். ஜஸ்ட் யூஸ் பண்றதுக்காக தான் போவான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அங்க இருக்கிறப்போ அந்த பொண்ணு சொல்றா, இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா திருந்தி இருடா, எத்தனை நாளைக்கு தான் ஜெயில் கோர்ட்டு கேஸ் நாளைய போறேன்ட்டு சொல்லிட்டு சொல்றப்போ டக்குன்னு எனக்கு வந்து ஏதோ சுருணாயிருது. அட்வைஸ் பண்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறான் பாருங்க. அந்த பொண்ணு என்னமோ சொல்லி எடுத்து பேசுது. அப்ப பொலின்னு செவுல கொடுக்குறான். சொல்ல போனா இவன் சரியான ஒரு சைக்கோங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை அடிக்கிறதுல ஏதோ அவனுக்கு ஒரு கிக் இருக்குது போல, அந்த மாதிரி அடிக்கிறான். அந்த பொண்ணும் அதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிறான், ஏன்னா அது பழகி போயிடுச்சு போல அவளுக்கு. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோ அவனுக்கான ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி ஒரு ஏரியா உண்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலைகள்லாம் பண்றதுல அவனுக்கு ஒரு திறமை இருக்கு போல. அந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்டர் மாதிரி நிறைய சிலைகள் பண்ணிருக்கிறான். அப்படி நம்ம ஹீரோனே வந்து பாத்தீங்கன்னா தத்ரூபமா அப்படியே செதுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஸ்டாச்சு மாதிரி. அப்போ அங்கிருந்து நம்ம ஹீரோனும் வராங்க. வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பார்க்க அந்த இடத்துல கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கிறாங்க. அப்ப தம்பிக்காரன் வீட்டுல இருந்து அவன் ரூம்ல இருந்து இது ஒரு மாதிரி பாக்குற மாதிரி தெரியுது. கட் பண்ணா இந்த பக்கமா விடிஞ்சு போக நம்ம ஹீரோ அவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ரோஜா செடிகள் பூக்கள்லாம் வந்து இந்த மாதிரி அதுக்கு தண்ணி பாக்குறது அண்ட் அதை கவனிச்சுக்கிறது பாக்குறதுன்னு பார்த்துட்டு இருப்பான் போல. அதை பார்த்துட்டு இவங்க உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா. அப்போ அவங்க கழுத்துல அவன் போட்டு விட்டு அந்த லாக்கெட் வந்து கரண்ட் விழுந்துருது. சொல்ல போனா அந்த கொக்கி வந்து உடஞ்சு போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சகுனம் பார்ப்பாங்க. எடுத்ததுக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அபசகனம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி செயின் கரண்ட் விழுந்ததுனால ஒரு மாதிரி பாக்குறா. அப்புறம் அங்க இருந்து வாரா, என்னாச்சு கேட்கிறப்போ இப்படி ஆச்சு சொல்றப்போ ஹே இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதை நான் உனக்கு சரி பண்ணி அதுக்கப்புறமா கழுத்துல போட்டு விட்டேன். அது வரைக்கும் உனக்கு தெரியாம இது என்கிட்டே இருக்கட்டும், நான் எங்கேயாச்சும் ஒரு சேஃபான பிளேஸ்ல நான் ஒழிச்சு வச்சுக்கிறேன். இதெல்லாம் பெரிய மேட்ரா, இதுக்கெல்லாம் வந்து அபசகனம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமாதானப்படுத்துற மாதிரி முத்தம் கொடுக்குறான். அப்ப டம்முன்னு ஒரு சத்தம் ஆகுனா இவன் டம்மு டிம்முன்னு தான் சத்தம் கொடுத்து வருவான் போல. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்றான். உள்ள இருக்கிற ஜூஸ்லாம் அப்படியே கடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு டேரையான் ஜூஸ் முடிஞ்சிச்சுடா வரும்போது வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ அந்த நாயை கூட வம்பெழுத்துட்டு தான் கிளம்புறான். நாய்க்கு இவனுக்கு கண்டாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் உருன்னு உரிமைக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு பிடிக்காது. அவன் போனதுக்கு அப்புறமா எத்தனை முறை சொல்லிட்டு அவன் தம்பிங்க இருக்கிறத பார்த்து எனக்கு திக்கு திக்குன்னு இருந்த மாதிரி தெரியுது. ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி டம்மு டம்முன்னு சத்தம் கொடுக்குறான், பயமுறுத்துறான். ஆனா அது மட்டும் இல்லாம பல முறை என்னை வந்து எட்டி பாக்குற மாதிரி, என்ன நோட் பண்ற மாதிரி, வாட்ச் பண்ற மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பண்றான்னு சொல்றப்போ தம்பிக்கு ஏண்டி பேசுறான். ஏன்னா சின்ன வயசுலேயே அவன் கூட வளர்ந்ததுனால அவனை பத்தி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாப்ல. இங்க பாரு நான் பல முறை சொல்லிட்டேன், அவன் அந்த மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் தான். சின்ன வயசுல எங்க அப்பா அவனை அடிச்சு வளர்த்து அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி மாறிட்டான். நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத, கொஞ்சம் மாசம் தான், அதுக்கப்புறம் நம்ம இருந்து கிளம்பிடலாம் சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத படிக்கட்டு நின்று கேட்டுட்டு நம்ம இங்க இருக்கிறது தான் பிரச்சனைன்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. நம்ம ஹீரோ வேலை கிளம்புறப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா, தினமும் அவங்க மெயில் பாக்ஸ்லயே வந்துட்டு நம்ம ஹீரோனுக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போவான். அவங்க வீட்டு மெயில் பாக்ஸ்ல அவளுக்கே வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போவான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவன் சொல்லியிருந்தான்ல, அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் போன கொஞ்ச நேரத்துல இவன் மட்டும் தான் வீட்டுல இருந்துட்டு இருக்கிறான். அப்போ ஏதோ ஒரு சத்தம் சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா தம்பிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவங்க பேசிக்கிறத கேட்டுட்டு ரோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடலான்ட்டு அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பி போறான். இவளை பார்த்து முறைச்சிட்டு தான் அங்கிருந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். காலி பண்ணி போறான். ஆனா எங்க போறான்னு தெரியல. ஆக்சுவலி இவன் வந்துட்டு ரூல்ஸ் பிரகாரம் இவன் வந்து ஸ்டேட் விட்டு தாண்டக்கூடாது. ஏன்னா அந்த கேஸ் நடத்துறது இவ தான். அப்படி தாண்டி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தான் பிரச்சனை, ஜெயிலுக்கே போட்டுருவாங்க. இதனால போன் பண்ணி இந்த மாதிரி அவன் தம்பி கோவப்பட்டு போறான்பா, எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா கோவப்பட்டு எங்க போறான்னு தெரியல, ஆனா ஸ்டேட் விட்டு மட்டும் அவன் தாண்டிடக்கூடாதுன்னு சொல்றப்போ உடனே வந்து என்ன சொல்றான்னா சரி ஓகே நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பியை வந்து பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு இவனும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பக்கத்துல தான் இங்கதான் போயிட்டு இருக்கான்னு சொன்னதுனால இவன் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு எதிர்த்தாப்புல காரை ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கிறான். ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து தம்பிக்கு கால் பண்ணிட்டு வரான். இவன் வந்து அண்ணங்காரன் தான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு கால் எடுக்கவே இல்லை. அப்படி ரெண்டு பேருமே எதிர்த்தாப்புல தான் ட்ரை பண்ணி வராங்க. வேகப்பா வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கோல்டன் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, அங்கதான் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ வந்து பயங்கரமான ஒரு பனி மூட்டம். அந்த பனி மூட்டத்துல தம்பிக்கிற பயங்கரமான ஒரு வேகத்துல வந்துட்டு இருக்கிறான். எதிர்த்தாப்புல அண்ணங்காரனும் வந்துட்டு இருக்கிறான். கார் வருது போறது கூட தெரியல, ஆனா அப்படி ரெண்டு பேருமே செம்ம ஃபாஸ்ட்ல வராங்க தெரியுமா. அப்ப அண்ணன்காரும் தம்பிக்காரும் எதிர்த்தாப்புல வந்து மோதி பயங்கரமான ஒரு விபத்து. அண்ணன் ஒரு பக்கம் கிடக்கிறான், தம்பி ஒரு பக்கம் கிடக்கிறான்.
பாக்குறான். பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கிடக்குறானுங்க. அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ண ரெண்டு பேருமே இப்ப பயங்கரமா அந்த தலையில அடிபட்டதுனால ரெண்டு பேருமே பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே ஐசியூல தான் இருக்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருமே கோமால போயிட்டு தான் வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க. இவா கணவரை பார்த்து அப்படியே கதறி அழுறா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, ஏதோ ஒரு நம்பிக்கை தன்னுடைய கணவர் திரும்ப வருவார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாக்குற பட்சத்துல அப்போ ஒரு போன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ரோமனுடைய போன் தான். எடுத்து பார்த்தா அது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போல. விஷயத்த சொன்னதுமே அவளும் கூட அந்த பொண்ணு கூட வந்து பார்த்துட்டு சரி எந்த தகவல் இருந்தாலுமே என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு அந்த பொண்ணு கூட அங்கிருந்து போயிதான் வச்சுக்கோங்களேன். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் போயிடுது. ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா வேலைக்கும் போகல. இங்க ஹாஸ்பிட்டலே இருந்து ரொம்ப நொந்து நூலாகி தான் இருக்கிறா. அப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் 3 வாரம் ஆயிடுச்சுங்க, நாங்களும் 2 பேரையும் மானிட்டர் பண்றோம், ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவும் இல்லை. குறிப்பா உங்க கணவருக்கு வந்து தெரியல, அவர் வந்து எந்திக்கிறதுக்கு 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். கோமால இருந்து அவர் எப்ப திரும்புவார்னு சொல்லவே முடியாது மேம், இதை உங்ககிட்ட கடைசியா சொல்லலான்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றப்போ அப்படியே உடஞ்சு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வந்து அப்படியே சோகத்திலே உட்காந்துட்டு இருக்கிறா. கடைசி நம்ம ஹீரோ அவளுக்காக வீட்டுல எழுதி அந்த மெயில் பாக்ஸ்ல போட்டு அந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு பாக்குறா. அதை பிரிச்சு படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு கணவன் தினமும் தன்னுடைய மனைவியை நேசிச்சு ஒரு லெட்டர் எழுதிட்டு போறான்னா எந்த அளவுக்கு அவன் காதலிப்பான்னு பாருங்க. அதை பிரிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா அவங்க லெட்டர்ஸ் போட்டோஸ்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படி எடுத்து பார்த்து பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா தம்பிக்கானுக்கு சுயநினைவு வந்து அப்படியே பெட்டை விட்டு எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சு முடிச்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி கண்ணாடியை பாக்குறான். ஏன்னா கடைசி எனக்கு ஞாபகம் வந்தது அந்த ஆக்சிடென்ட் தானே. அப்படி ஞாபகத்துல அப்படியே கண்ணாடியை பார்த்து அப்படி அண்ணன் கிடக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டமாயிருது. ரயான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொடரப்போ டக்குன்னு அவனுக்கு அந்த விபத்து தான் ஞாபகப்படுத்து. அது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் மாதிரி அவனுக்குள்ள வந்து போக அப்படி பயந்து ஒரு ஓரமா உட்காந்துருக்க. டாக்டர்ஸ் எல்லாம் அவனை கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன் கூட அங்கிருந்து வேக வேகமா பார்க்க வரான்னு. டாக்டர் வந்து ரோமன் கிட்ட உனக்கு எல்லாம் கேக்குதா, கண் பார்வை சரியா இருக்கா, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கா, உனக்கு கடைசி என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி கேட்கிறப்போ அவனுக்கு எதுவுமே சுத்தமா ஞாபகம் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய வெட்டிங் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். என்னடா இது, இவனுக்கு கல்யாணமே ஆகல ஆனா வெட்டிங் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். அதே சமயம் நம்ம ஹீரோன் கூட வந்து நிக்கிறாங்க தெரியுமா. அவன் வந்து செல்லமா கூப்பிட்டு பக்கத்துல போறான். ரயான் மட்டும் தான் அப்படி கூப்பிடுவான். ஆனா இந்த மாதிரி இவன் பக்கத்துல போறத பார்த்து இவன் கொஞ்சம் பயந்து போறான். ஆல்ரெடி இவன் கொஞ்சம் மோசமானவன்ட்டு பயந்து போய்தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கூப்பிட்டு வச்சு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவருக்கு வந்து பழசெல்லாம் முழுசா ஞாபகம் வரல, ஆனா வெட்டிங்கே ஆகல, வெட்டிங் டேட் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னு தெரியலன்னு சொல்றப்போ சரி அவனை விடுங்க, என்னுடைய கணவர் இவனை மாதிரி எந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 பேருக்குமே வந்து வேற வேற பிரச்சனை. உங்க கணவருக்கு வேற பிரச்சனை, அதனால அவர் வந்து எந்திக்கிறதுக்கு எப்பன்னு எங்களால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுவே எங்களுக்கு ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான், இவர் எந்திரிச்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க. சோ சாரி மேம், உங்க கணவரை பத்தி இப்போதைக்கு எங்களால எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ரொம்ப கஷ்டமா போயிடுது. சோ இதே சமயத்துல இவரை வந்து நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே நினைவுகள் மறந்து போயிடுச்சு. இந்த என்விரான்மெண்ட் அவருக்கு வந்து சூட்டபிள் கிடையாது. கண்டிப்பா அவர் இருந்த வீட்டுல போய் இருக்கிறதுக்கு தான் அவருக்கு எல்லாம் பழச ஞாபகம்னு சொல்றப்போ அவனுக்கு ஞாபகம் வந்தா என்ன வராட்டி என்னன்னு சொல்லிட்டு தான் கோவம் வருது. படி இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வருப்பா அங்க இருந்து கூப்பிட்டு போறா. பழசெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் தான் வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போனதுமே அவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவர் நட்டு வச்சிருக்கிற அந்த பூந்தோட்டங்கள்லாம் வாடி போயிருக்குது. அதை போய் சோகமா பாக்குறேன். ஐயோ வாடி போயிடுச்சுன்ட்டு. ஆனா இவன் இதை போய் பாக்குறான்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறான்ட்டு உள்ள வந்து நாய் போய் கொஞ்சம் பாக்குறான். ஆக்சுவலா நாய்க்கும் எனக்குமே வந்து பிடிக்காது தெரியுமா. ரோமன் என்ன அப்படின்ட்டு போய் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். அது குறைக்குது. எக்ஸாக்ட்லி நம்ம ரயான் பண்ணக்கூடிய கேரக்டர் அப்படியே அவனுக்கு தத்ரூபமா இருக்குதுங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக அப்படி பண்றான். ஒருவேளை நம்மள ட்ரை பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றானான்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து நாயை கூப்பிட்டு போய்தான் வச்சுக்கோங்களேன். கட் பண்ண அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்போ கீழே ஏதோ ஒரு சத்தம் வந்து பார்த்தா அவங்க வெட்டிங் வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதை பாக்குறான். ஆக்சுவலா ரயான் தான் அப்பப்போ வந்து சோகமா இருக்கிறப்போ டல்லா இருந்தா பாப்பான். ஆனா இவன் பாக்குறான்னு சொல்லிட்டு ஜேசன் சொல்லிட்டு இப்ப செல்லமா ரயான் மாதிரி கூப்பிடான் பாருங்க. அப்படி கூப்பிடாத எனக்கு செம்ம எரிச்சல் காண்டாகுது. இல்ல எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீண்டு வரல தெரியுமா. ஆனா இருந்தாலுமே எதுக்கு ரயான் மாதிரி பிஹேவ் பண்றான்ட்டு எதுவுமே தெரியல. அப்ப வேகமா அவனை பிடிச்சு கூப்பிட்டு போய் இங்க பாரு, இந்த ரூமை பாரு, இதுதான் நீ வாழ்ந்த ரூம், இங்க இருக்க திங்ஸ்லாம் இது உன்னுடைய திங்ஸ் பார்த்தல. இந்த மாதிரி நீ ஒரு வித்தியாசமானவன், ஒரு வியர்ட் கை. நீ இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா உன்னை ஞாபகப்படுத்திக்கோ. தயவு செஞ்சு ஜெஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லாத, அதை சொல்லக்கூடிய உரிமை உன் அண்ணனுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவப்பட்டு போறான். அப்படியே பாவமா அப்பாவித்தனமா நிக்கிறான். என்னதாமா நடக்குது, என்ன இவன் ரயான் மாதிரி பிஹேவ் பண்றான், என்ன ஒன்னும் புரியலையே அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ நடக்கிற விஷயங்களை பத்தி அவ கூட வேலை பார்க்குற ஒருத்தங்க கிட்ட வந்து சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கிற அவனை பத்தி ரொம்ப மோசமானவன்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ, அவன் போய் தான் சொல்றான், என்னமோ பண்றான் அப்படின்ட்டு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுன்ட்டு அப்படி சொல்றாங்க. புரியுது எனக்குமே புரியுது. ஆனா எதுக்காக இந்த மாதிரி கணவர் மாதிரி ட்ரை பண்றான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா ரோமனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவளுக்கு கால் பண்ணி வர சொல்லி அவனுக்கு பழசு ஞாபகப்படுத்தலாம் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கூப்பிட்டதும்
அப்புறம் அந்த பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா இவன் பாருங்களேன் ரயன் மாதிரி அந்த பூந்தோட்ட வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டே ரொம்ப ஷாக்கா பாக்குறா. இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டான் அப்படின்ட்டு கீழே வந்துட்டு அவன் கோட் அன்னைக்கு வீட்டில் வச்சுட்டு போயிருப்பான்ல அதை தூக்கி போட்டு இருந்தா அவன் கோட்டுன்னு சொல்லிட்டு நார்மலா அந்த பொண்ணு வந்து பேச ட்ரை பண்ணுது. பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா சொல்றான், யாருங்க நீங்க, உங்களை யாருன்னே தெரியலையே, ஒருவேளை என் தம்பியோடைய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு இப்படி கேட்பானா. பாடுறா நல்லா தான் நடிக்கிறாடே, என்ன யாருன்னு உனக்கு தெரியலன்னு சொன்னா தெரியல அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஒண்ணுமே புரியல, மேல இருந்து வரை பார்த்துட்டு இருக்கிறா. சரி உனக்கு ஸ்மோக் வேணுமான்னு சொல்லிட்டு சிகரெட் வந்து கொடுத்தா இல்ல எனக்கு நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், அந்த ஹேபிட்ஸ் கிடையாதுன்னு சொல்றேன். ஆக்சுவலா ரயானுக்கு என்னென்ன பழக்கம் இருக்கோ அது சேமா எக்ஸாக்ட்லி அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா ரயான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டான். ஸோ மேல இருந்து பாக்குறவளுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம். ஒருவேளை விபத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு பஞ்சிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. பட் அதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தா. இப்போ ஆபீஸ்ல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரயான் போன்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. அண்ணன் போனை ரோமன் தான் வச்சிருப்போம் போல. ரயான் எப்படி இவளுக்கு தெரியாம ரோஸை வச்சு விட்டு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பேக்கப் பாருன்னு சொல்லுவான்ல, சேமா எக்ஸாக்ட்லி சேம் திங் இதே தான் அவன் பண்றான். இந்த மாதிரி உடைய பேக்கப் பாருன்னு சொன்னா அதே மாதிரி ரோஸ் இருக்குது. அதாவது அவங்க தோட்டத்துல விளையாட அதே ரோஸ் தான். சேம் அண்ணனே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்ல லவ் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறான். இதை பாக்குறப்ப நல்லாவே தெரியுது செம்மையா அவன் டிராமா பண்றான், என்னமோ ட்ரை பண்றான் அப்படின்னு கோவத்துல அதை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் அண்ணனே மாதிரி பண்றான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்றான். ஒரு நாள் இவ பிரஷ்ல அண்ணனே மாதிரி பாத்தீங்கன்னா பேஸ்ட்லாம் முன்கூட்டி எடுத்து வச்சிருக்கான் போல. இதை பார்த்ததுன்னு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கதவு திறந்து வந்து பார்த்தா அப்படியே உட்காந்துருக்கான். உனக்கு இப்ப என்ன வேணும், எதுக்காக அவங்க அண்ணனே மாதிரி பண்ற, இதெல்லாம் பண்ணாத எனக்கு வெறுப்பேத்துது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றப்போ, ஜெசிகா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த விபத்துக்கு அப்புறமா எனக்கு முற்றிலும் எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனா உன்னை பத்தின நினைவுகள் நிறையவே எனக்குள்ள இருக்கு. நான் இப்படிதான் இருந்தேன், இப்படிதான் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. ஒன்னா இருந்த நினைவுகள் தான் எனக்குள்ள ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றப்போ, முட்டாள்தனமா பேசாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்போ இவங்களுக்குள்ள, அதாவது அண்ணனுக்கும் இவளுக்கும் இடையே இருக்கக்கூடிய சில சீக்ரெட்ஸ் அண்ட் ரொம்ப சந்தோஷமான ஹாப்பி மெமரிஸ் எல்லாம் இருந்திருக்கு தெரியுமா, அதெல்லாம் வந்து சொல்றான். ஒரு நிமிஷம் அப்படி நின்று போயிருந்தா. அதெல்லாம் சொல்றப்போ அவளுக்கு கண்ணில் அப்படி தண்ணீரே வந்துருது. ஏன்னா இது அவளும் அவளுடைய கணவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள். அது சொல்ல சொல்ல அவன் மனசுல ஒரு மாதிரி பாரமாகுது. டக்குன்னு பாத்தீங்கன்னா கதவை அடைச்சிட்டு உள்ள போயிருந்தா. இதை பத்தி கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணுகிட்ட சொல்றா, என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவன் என்னன்னா அப்படியே அண்ணன் மாதிரியே பண்றான், எனக்கு என்னமோ இது உண்மையா இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்றப்போ, உனக்கு என்ன பைத்தியமான்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்றாங்க. இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் அவன் சொல்றான், எனக்கு இது நம்பவே முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமா இருக்கிறாங்க. ஆனா அந்த போக்கு அவங்க கணவர் நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. சாதாரணமா எங்களுடைய கல்யாண நாள் கூட என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நான் வேலை வரன்னு ஓடிட்டே இருந்திருக்கேன். அவளுக்கு நான் பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது, அவளும் என்ன உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை பண்ணு சொல்றா. ஒவ்வொரு டைமும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய கணவரை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வரது உண்டு. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ நம்ம ஹீரோ இந்த ஒர்க்கிங் பிளேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒன்று வச்சிருப்பான். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளையுமே பார்ப்பான்ல. அங்க வந்து பார்த்தா லைட் எரியுது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவன் நம்ம ஹீரோனுடைய ஸ்டாச்சு வந்து மிச்சம் வந்து நம்ம ஹீரோ ஒன்றும் செய்யாம கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருப்பான் தெரியுமா, அந்த வேலையை எடுத்து இவன் பண்ணிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இவனுக்கு வந்து இதை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அதாவது ரோமன் பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே தெரியாது. ஆனா இந்த கலை கூட அப்படி வந்து பெர்ஃபெக்டா பண்றான். அப்ப இப்படிலாம் பாக்குறப்போ நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ தெரியாம கையில அந்த பிளேட் பட்டு கொஞ்சம் ரத்தம் வந்துடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு துணி வர இவன் வந்து பார்த்து எடுத்து கொடுக்குறா. அப்போ ரொம்ப தேங்க்யூ ஜெஸ், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் ஒன்று எடுக்கிறான். எக்ஸாக்ட்லி நம்ம ஹீரோ வந்து அந்த சில்வர் செயின் கழுத்துல போட்டு விட்டு அது வந்து ப்ரோக் ஆயிருக்கும். அப்புறம் நான் உனக்கு தெரியாத ஒரு இடத்துல நான் வைக்கிறேன், உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான் தெரியுமா, அந்த செயின் தான் எடுக்கிறாங்க. அதை சரி பண்ணிருப்பான் போல. இப்போ வந்து அவ கழுத்துல போட்டு விடுறான். அவ எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவே இல்லை. இந்த இடத்துல அவனை ரோமனா பார்க்கல, தன்னுடைய கணவரை வந்து அவனை ஃபீல் பண்றா. அப்ப ரயன் தான் இவனுக்குள்ள இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல குழப்பம் அவளுக்குள்ள மாதிரி தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருந்து அவன் போகும்போது கூட அந்த நாய் பேரை சொல்லி கூப்பிடுறான், அது பின்னாடி ஓடி போகுதுங்க. தம்பிக்காரனுக்கு அந்த நாயை பிடிக்கவே பிடிக்காது, நாய்க்குமே அவனை பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி அவன் சொன்னதுமே பின்னாலே போகுது. இதான் பாக்குறப்போ இவளுக்கு எப்படி இருக்கும்ல, தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நைட் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கூடு விட்டு கூடு பாயிருது, இந்த பொசஷன் இதெல்லாம் வந்து உண்மையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, கூகுள் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி டாக்டரோட நம்பர் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவரை போய் பாக்குறாங்க. இவனை கூப்பிட்டு போய் பாக்குறா. பார்த்ததுமே நம்ம அனியன் படத்துல விக்ரம நீங்க இப்போ 5 வயசுல இருக்கீங்க, 10 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இவன் கண்ணை மூட சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறப்போ என் பேர் வந்து ரயான்னு சொல்றான், என் மனைவி பேரு ஜெசிகான்னு சொல்றான். அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்குது. சரி இதெல்லாம் இருக்கட்டும், விபத்து நடந்த அன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்றப்போ, விபத்து நடந்த அன்னைக்கு என் தம்பி நான் பாக்குறதுக்காக அவனை பிடிக்கிறதுக்காக நான் வேகமா கார்ல டிரைவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரயான் வந்து கார்ல போறத காட்டுறாங்க. அந்த வெட்டிங் ரிங்லாம் போட்டுக்கிறாரு, அப்படியே வேகமா டிரைவ் பண்ணி போறாரு. அப்போ ஒரே பனி மூட்டம். திடீர்னு பார்த்தா ஒரு விபத்து. பார்த்தா நான் சாலையில அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறேன். என்னுடைய கை கால் எதுவுமே அசைக்க முடியல. ஆனா என் கண் பார்வையில எனக்கு முன்னால என் தம்பியும் என்ன மாதிரி ரத்த வெள்ளத்துல கிடந்தான். அவனை ரோமன் ரோமன் சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டேன். எனக்குள்ளே தான் கத்தினே தவிர என்னால வெளியே எதுவுமே செய்ய முடியல. அப்ப ஆம்புலன்ஸ் வந்துச்சு அண்ட் வந்து டாக்டர்ஸ் வந்தாங்க அண்ட் 2 பேருக்குமே ஷாக்
ஷாக் கொடுத்தாங்க. அப்படியே ஷாக் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இங்க ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆக்சுவலா அண்ணன் ரத்தமும் தம்பி ரத்தமும் ரோட்ல அப்படியே சிந்தி கடந்திருக்கும், செதறி கடந்திருக்கும்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து ஒழுகி வந்து அப்படியே ஒண்ணு சேர்ந்து போயிருக்கும். அங்கதான் என்னமோ சம்திங் நடந்திருக்கு. ஸோ இது சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அதிர்ச்சியாகி ஷாக் ஆயிட்டு எந்திக்கிறான். அந்த சம்பவத்தை நினைக்கும் போதே அவனுக்கு அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. என்னால இதுக்கு மேல யோசிக்க முடியலன்னு சொல்றானா. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தா இவ பாத்தீங்கன்னா குழப்பமா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து பெட்ல வந்து தூங்க வந்து பார்த்தா பின்னால இவங்க வந்து பெட்ல படுத்து கிடப்பானா. டக்குன்னு பயந்து போயிருந்தா. என்னதான் அண்ணன்காரன் இவனுக்குள்ள இருக்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆனாலுமே இவனை பார்க்க அந்த பழைய ரோமன் தான் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அப்ப சொல்றாங்க, பாரு ஜெஸ், நான் தான் ரயான், சொன்ன தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்றப்போ ரோமன் தயவு செஞ்சு கிளம்பு, காலையில பேசிக்கலாம்னு சொன்னா, இல்ல என் ரூமுக்கு போனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்கு அந்த விபத்து தான் ஞாபகம் வருது, என் மண்டைக்கு என்னமோ ஓடுது, கெட்ட கனவா வருது, தயவு செஞ்சு இங்க பெட்ல நான் கீழே கூட படுத்துக்கிறேன்னு சொல்றான். போ ரோமன், தயவு செஞ்சு போன்னு சொல்லிட்டு சொன்னதுனால என்ன நம்பவே மறுக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா போறான். ஏன்னா அந்த விபத்து அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் தான் ரயான்னு சொல்றான், இவனும் நம்ப மறுக்கிறான். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஏதாச்சும் பழத்தை தூண்டி அவன் ஞாபகத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு என்ன பண்றானா, அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வர வச்சு அவளை ஒரு பைக்ல வர வச்சு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வந்தா அவனுக்கு பழைய விஷயங்கள் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அதன் மூலமா அவனுக்கு பழசு ஞாபகப்படுத்தலாம். ஸோ பழைய ரோமனாவே அவனை கொண்டு வரலாங்கிற ஒரு பிளான்ல அந்த பொண்ணோட சேர்ந்து வெளியே போனா அந்த பொண்ணோட இருந்த நினைவுகள் அவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல. அவங்க ஒன்னா இருந்த இடம், அடிக்கடி போன இடம், எல்லா பக்கமும் கூப்பிட்டு போனாலும் அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அந்த பொண்ணு கோவத்துல வந்து அவனை ட்ரிகர் பண்றா, அட்ரா என்ன அடிக்கிறது தானே உனக்கு ரசனையா இருக்கும் அப்படின்னு சொன்னா ரோமனுக்கான ஃபீல் எதுவுமே அவனுக்கு வரல. அவன் பாட்டுக்கு அங்க பாரு ஜெசிகா போ சொன்னா நீ கூப்பிட்ட நான் வந்தேன், அவ்வளவுதான், அதுக்கு இப்படி நடந்துக்காதன்ட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போறான். இந்த பொண்ணுக்குமே இவன் நடவடிக்கை எல்லாம் புதுசா இருக்குது, ஒன்னும் புரியல. இவன் வழக்கம் போல வேலை முடிச்சதும் தன்னுடைய கணவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஆனிவர்சரி, செகண்ட் ஆனிவர்சரி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு விபத்தாயி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற பாருங்க. அப்ப அவன் கையில இருக்கக்கூடிய அந்த ரிங் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருது. அவன் கல்யாண நாள் அன்னைக்கு இந்த மாதிரி அவன் கையில இருந்து அவ போட்டு விட்ட ரிங் கீழே விழுதுன்னா ஏதோ ஒண்ணு தப்புன்னு தோணுது. அப்போ இது நம்ம கணவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து முழுமையா நம்புறா. அப்புறம் ரோமனுக்குள்ள இருக்கிறது தான் தன்னுடைய கணவர்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவனை பாக்குறதுக்காக நேரா வந்து இந்த மாதிரி பசின்ல எப்போதுமே அவனுக்காக வந்து வெயிட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவன் எதிர்பார்க்கிற இடத்துல எப்பவுமே இருக்க மாட்டான் தெரியுமா. அதே மாதிரி பின்னால திரும்பி பாக்குறப்போ எக்ஸாக்ட்லி நம்ம ரோமன் அப்படியே நம்ம ரயான் மாதிரி பின்னால அவளுக்காக சர்ப்ரைஸ் கொடுத்து நிக்கிறான். அப்படி கார்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்பதான் ஒரு விஷயம் கேட்கிறா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கும் ரயானுக்கும் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே நீ சொன்ன, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறா. இந்த போட்டோ எடுத்து உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த போட்டோ எடுத்து கொடுத்தது ஒரு ஓல்டு கப்பல். இவங்க ஹனிமூனுக்கும் எங்கேயோ ட்ரிப் போயிருப்பாங்க, அப்ப வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்படி எடுக்கும்போது இவ காதுல வந்து இவன் என்னமோ சொல்லியிருப்பான், அது என்ன அது மட்டும் கண்டிப்பா உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றப்போ அங்க நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றான். ஆமா ரொம்ப ஒரு ஹாப்பியான கப்பல், எங்களோட போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டதும் உடனே ஓகே ஷுவர்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் உட்கார வச்சு அவங்க ஒரு போட்டோ எடுத்தாங்க. அப்புறம் அவன் காதுல எடுத்துமா சொன்னேன், அங்க இருக்கிற அந்த ஓல்டு கப்பல் நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னேன், அதாவது அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னேன். அந்த சமயத்துல தான் அவங்க டக்குன்னு அந்த போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்றப்போ கண்கள்லாம் அப்படி கலங்கி போயிருதுங்க. ஆக்சுவலா இதுதான் நம்ம ரயான் வந்து சொல்லியிருப்பான். காதல சொன்ன விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப இதுதான் ரயான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே ரயான் என்ன மன்னிச்சிரு ரயான், இது ரோமன் நினைச்சு நான் உதாசனப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை போட்டு பிழிறாங்க. அப்புறம் முத்தங்களும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் தன்னுடைய கணவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கட்டிலையும் ரெண்டு பேருமே சேர்ந்து இணைஞ்சு போறாங்க வச்சுக்கோங்களேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கமா ரயான் அவரை காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அவர் டக்குன்னு கண்ணு முழிக்கிறாரு. பார்த்தா இந்த பக்கமா தம்பிக்கார ரோமன் தான் கண்ணு முழிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்கிறாளா, இல்ல ஒரு கெட்ட கனவு. ஆக்சுவலா அங்க அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இங்க அவனுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண முடியுது போல. இதுக்கப்புறம் சேர்ந்து ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா தொடங்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. சில மாதங்கள் கடந்து போகுது. ஒரு இனிமையான வாழ்க்கையா போகுது. அவ டாக்டர் இந்த மாதிரி கூப்பிட்டு விட்டு அண்ணனுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ் கிடையாது, என்ன பண்ணலாம், கருணை கொலை பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு இன்டெரக்டா கேட்கிறாரு. பட் இருந்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா எத்தனை மாசம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் என் தம்பிக்காக நான் வெயிட் பண்றேன். இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி என் கணவருக்காக நான் வெயிட் பண்றேன்ட்டு அங்க இருந்து வந்துருந்தாங்க. வழக்கம் போல இவன் வந்து அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இவன் ஒரு மாதிரி தயங்கி வரா. என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்போ ஒன்னும் இல்லை நான் கன்சீவா இருக்கேன்ட்டு வந்து சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே உள்ள இருக்கிறது ஆத்மா தான் நம்ம ஹீரோ, ஆனா உடம்பு வந்து தம்பியோட இது தானே, தம்பியோட குழந்தை மாதிரி தானே இது வரும் அப்படின்னு கொஞ்சம் தயங்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா இத்தனை வருஷமா இதுக்காக அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க, அந்த விஷயம் நடந்து போச்சுன்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க பாருங்க. இதை வந்து நம்ம ரோமனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துருத்தா. ஓகோ இதுதான் விஷயமா, இதனால தான் நீ வந்து என்ன பார்க்க வராம இவளோட இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றான். ஆக்சுவலா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இது தவறான உறவு தானே. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இல்ல ரோமன் உடம்புல வந்து இந்த மாதிரி ரயான் தான் இருக்கிறான்ட்டு சொல்லி விவரிக்க முடியுமா? நம்புவாளா? முடியாதுல்ல. அந்த பொண்ணு பயங்கரமா கோவப்படுது.
கோவப்பட்டு நம்ம ஹீரோனுடைய ஸ்டாச்சு வந்து கோவத்துல தள்ளிவிட்டு உடச்சிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு படுக்க போயிருது. அப்படி அந்த பொண்ணு கோவப்பட்டு போறது அண்ட் தப்பான உறவு நினைச்சுக்கிட்டதை நினைச்சு இவன் ரொம்ப வருத்தப்படுறான். இவன் சமாதானப்படுத்துறேன், அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல யார் ரோமன் யார் ரயான்ட்டு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, குழந்தை வர வயிற்றுல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல ஓகே அப்படின்ட்டு விட்டாலும் கொஞ்சம் மனசு உறுத்தலா இருக்கு. என்ன இருந்தாலுமே ஒரு பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம இப்படி பழகிறது ரொம்ப கஷ்டம் தானே அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லலான்ட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து இங்க பேச வந்து பார்த்தா அவ வீட்டுல இல்ல. பட் வந்து கதவு டோர்லாம் திறந்திருக்கு. அப்படியே உள்ள வந்து பாக்குறாங்க, எல்லா டோருமே திறந்திருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாளா அப்படின்னு பாத்டப்ல வந்து பார்த்தா அங்க ஹேங் பண்ண மாதிரியான ஒரு சடல மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பயந்து போய் பார்த்தா அது வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டு தான். அந்த பொண்ணு இந்த மாதிரி தொங்க விட்டு போயிருக்கிறா. எதுக்காக அப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியல. சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கட் பண்ணா நம்ம ரயானுக்கு வந்து கால் பண்றா. இந்த மாதிரி நான் வந்து குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன். அது ஸ்கேனை பாக்குறப்போ நம்ம எதிர்காலமே இந்த குழந்தை தானே அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா, ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வந்து இப்படி இவன்கிட்ட கால் பண்ணி சொல்றப்போ இவன் மலையில அவன் ட்ரக் எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். காரை வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி அவனு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறான். ஓகே நான் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்குக்கு பின்னால என்னமோ இருக்கு. அது ஒரு மாதிரி மறைமுகமா வந்து கவர் பண்ற மாதிரி தெரியுது. பிஜிஎம் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, என்ன நம்மளுக்கு பிடிபடல. அதே சமயம் இந்த டாக்டரை பார்த்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்கேன் போட்டோ பார்த்துட்டு இருக்காங்களா. அப்படி பார்த்து பேசிட்டு இருக்கிறப்போ அந்த டாக்டர் கழுத்தை நோட் பண்றாங்க. அந்த செயின் போட்டுக்கிறதுனால ரேஷ் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு உங்களுக்கு அலர்ஜியான்னு வந்துட்டு கேட்டா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றப்போ அப்ப செயின் மெட்டல் வந்து வேற எதுவுமா சில்வர் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஓகே பெருசா எடுத்துக்காதீங்க, கன்சீவ் டைம்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அவங்க நார்மலா விட்டுருந்தாங்க. பட் அவளுக்கு வந்து இது ஒரு சந்தேகம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செயினை கழட்டி வச்சு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருந்து ரோமன் வாரான். வந்ததுமே வந்து இந்த மாதிரி குழந்தைய பார்த்துட்டு அந்த ஸ்கேன் போட்டோலாம் வந்து சொல்லியிருந்தா தெரியுமா, பக்கத்துல சந்தோஷமா அந்த போட்டோ வர எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். கையில இருக்கக்கூடிய இந்த செயினை வந்து அவன் மறைச்சு வச்சிருக்கான். அப்புறம் அந்த போட்டோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் ஃபீல் பண்றான். என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கிறான்னு கேட்டா இல்ல ஒண்ணு இல்ல சும்மா டயர்ட் தான் அப்படின்னு சாதாரணமா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவளுக்குள்ள என்ன குழப்பம் தெரியுமா, சந்தேகம் தெரியுமா, இது உண்மையாவே ரயான் தானா இல்ல ரோமனா? இந்த செயின் வந்து உண்மையாவே சில்வர் தானா இல்ல ரயான் கொடுத்தது தானா, ரயான் வச்சிருந்தது தானா, ரயானா என்ன ஏதுன்னு அவன் மண்ணில ஏகப்பட்ட குழப்பங்கள். நைட் இந்த குழப்பத்தில் அவளுக்கு தூக்கமே வரலங்க. என்ன பண்றானா அவனுக்கு தெரியாம மெல்லமா வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு துணி எடுத்து அந்த சில்வர்ல தொங்கக்கூடிய அந்த பல்பு மாதிரியான விஷயத்தை வந்து வச்சு என்ன பண்றானா மேல ஒரு பலகை வச்சு லைட்டா அழுத்துறா. ஏன்னா அந்த பல்பு உடையிற சத்தம் வந்து கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தினது அது உடஞ்சு போயிருது. உடஞ்சதுக்கு அப்புறமா அந்த துண்டு சீட்ல அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு வந்து எடுத்து பாக்குறேன். ஆக்சுவலா அதுல நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் ஃபார் எவர் எழுதிருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து கொடுக்கும்போது சொல்லியிருப்பான். அதுதானான்ட்டு இப்போ பிரிச்சு பார்த்தா அதே மாதிரி ஃபார் எவர் தான் போட்டிருக்கு. ஐயோ நம்ம தான் முட்டாள்தனமா இன்னும் அந்த சந்தேகத்திலே இருக்கிறோமே, இது நம்ம ரயான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. மறுநாள் இவங்க வீட்டுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வராங்க. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ரோமனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காணுமா. கடைசி நம்ம ஹீரோன் வந்து அவங்க வீட்டில் பார்த்தப்போ காணாம போனாங்க தெரியுமா. அப்ப இருந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாப்ல. ஆக்சுவலா ரோமன் தானே அவ பாய் ஃப்ரெண்ட். அந்த சந்தேகத்துல தான் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்போ நாங்களும் வந்து பார்த்து 1 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. நம்ம சாதாரணமா விட்டாலும் என்ன ஏதாச்சும் நமக்கு சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்குன்ட்டு இப்ப அகைன் பாத்தீங்கன்னா ரோமனுடைய அந்த கேஸ் ஃபைல வந்து எடுத்து பாக்குறா. ஒருவேளை நம்ம கூட இருக்கிற ரோமன் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிருப்பான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட, அதனால தான் போலீஸ் வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். அப்படி கேஸ் ஃபைலாம் பார்த்துட்டு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் ட்ரக் நிக்குது. அவ பின்னால அந்த தார் பாயெல்லாம் போட்டு கவர் பண்ணிருக்கான். அப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் அங்க இருக்கிறது மரப்பலகைகள் தான். நாம தான் அப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு சரி இனிமேல் நம்ம நார்மலா நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வழக்கம் போல கணவர் கிட்ட அன்பா முத்தங்கள் பரிமாறிட்டு அங்கிருந்து வேலை கிளம்புறதுக்கு முன்னால எப்போதுமே இந்த மெயில் பாக்ஸ்ல ஏதாச்சும் லெட்டர் எழுதி வச்சிருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி பாக்குறப்போ அதே மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. அதை பிரிச்சு அப்படி வந்து படிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி நம்ம ரயான் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் தான் எல்லாமே அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பிரிச்சு படிச்சு ஓகே நம்ம தான் அந்த சந்தேகத்தெல்லாம் தூக்கி தூர விடணும்ப்பா, இது ரயான் தான் இது லியோ இல்ல பார்த்திபன் தான்ற ரேஞ்சில் எந்த குழப்பமும் இல்லாம அவங்க லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பாருங்களேன் இன்னொரு விஷயம் நடந்து போயிருது. வீக்கெண்ட் டைம்ல அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஒவ்வொன்றும் இடம் மாத்திட்டு இருக்கிறாங்க போல. அப்போ யதார்த்தமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறப்போ இவளும் ரயானும் சேர்ந்து எடுத்த அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சு போயிருது. என்னடா இது உடஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறப்போ இங்க ஒரு திருப்பத்தை கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு ரிவியூல அந்த போட்டோக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயின் ஒன்று இருக்கு. அப்படியே எடுத்தா அதுதான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ இவளுக்காக கொடுத்த அந்த செயின். நான் உனக்கு தெரியாம ஒரு இடத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனான்னு தெரியுமா, அதை இங்க தான் வச்சிருக்கேன் அந்த போட்டோக்கு பின்னால. அப்ப ரோமன் கொடுத்த செயின் அப்படின்னு பார்த்தா இங்கதான் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ரயானே கிடையாது, ரோமனே தான். அப்ப எப்படி
என்னடா இவங்களுக்குள்ள தெரிஞ்ச ரகசியங்கள்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா ரயானுக்கும் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு மெமரி பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று உண்டு. அதை எடுத்து பார்த்தா அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கீ இல்லாமலே இந்த ரோபன் ஓபன் பண்ணிருக்கிறான். அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சம்பந்தப்பட்ட மெமரிஸ் அண்ட் எங்கெங்க போனாங்க, என்னென்ன பேசிக்கிட்டாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ரயான் இவளுக்காக எழுதக்கூடிய லெட்டர்ஸ், ஒவ்வொரு மூமெண்ட், ஒவ்வொரு மெமரிஸ் எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சா எழுதி வச்சிருப்பான் தெரியுமா. அந்த லெட்டர்ஸ்லாம் இவன் படிச்சு இது எல்லாத்தையுமே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். தனக்குள்ள இருக்கக்கூடியது ரயான் தான் அப்படின்னு இவளை வந்து பயங்கரமா நம்ப வச்சிருக்கான். இப்பதான் இந்த விஷயம் இவளுக்கு இப்பதான் பிடிப்படுது. ஆக்சுவலா ரயான் எழுதுற ஒரு லெட்டர் கூட வந்து படிச்சதே கிடையாது, அதுக்கான டைம் இருக்காது. அவன் கொடுக்குற ஒவ்வொரு லெட்டருமே வந்து எடுத்து என்ன பண்ணுவானா இந்த பாக்ஸை போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பான். சோ இது தெரிஞ்சுக்கிட்ட ரோமன் என்ன பண்ணிருக்கானா பல முறை இவங்க ரூம்குள்ள வந்து போயிருப்பான், எல்லாத்தையும் நோட்டம் விட்டுருப்பான்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாக்ஸ் எப்படியோ இவளுக்கு தெரியாம ஓபன் பண்ணி இது எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு பயங்கரமான நாடகம் நடத்திருக்காங்க. அதுவும் அவர் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பாரு. இங்க ட்ரிப்பு போனது, இந்த ட்ரிப்ல ஓல்டு கப்பல் பார்த்தது, அவங்கள வச்சு இவங்க போட்டோ எடுத்தது, காதுல வந்து அவர் ஃபியூச்சர் தான் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாத்தையுமே அங்க எழுதி தள்ளி இருக்கிறான். இத்தனை நாளா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கவே மாட்டா, பார்த்திருக்கவே மாட்டா. எல்லா உண்மையும் புட்டுன்னு தெரிஞ்சு போயிருது. அப்ப இங்க இருக்கிறது ரோமன் தான். முதல்ல நம்ம இங்க இருந்து காலி பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உண்மை தெரிஞ்சுதுன்னா இவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் காணாம போனதுக்கு இவன் தான் காரணமா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு யூகிச்சு இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்போ சடனா பின்னால வந்து கழுத்துக்கிட்டு கை வருமா, பயந்து போயிருந்தா. பார்த்தா என்ன பேபி செய்யற, வா நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு சாதாரணமா கூப்பிடுறான். இவன் ரொம்ப பயந்து போயிருக்கிறா. என்னாச்சு அப்படின்னு, எதுக்கு பதட்டமா இருக்கிறான்னு கேட்டா ஒண்ணு இல்ல, நீ திடீர்னு வந்தியா அதான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓகே நான் உள்ள ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பாத்ரூம்ல வந்து வேகமா கதவை சாத்திக்கிறா. அண்ட் விண்டோ வழியா தப்பிச்சிடலாமான்னு பாக்குற பட்சத்துல அவன் வெளியே தான் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். பேபி வாரியா நம்ம சேர்ந்து குக் பண்ணலாம்னு சொல்றப்போ இவ அப்படியே முடிச்சிட்டு இருக்கிறா. சரி ஓகே நீ போயிட்டு மெல்லமா வா, நான் குக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கீழே போய்த்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேல் வழியா தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது, கீழே தான் வரணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா படிக்கிட்ட இருந்து பாக்குறப்போ அவன் கிச்சன் பக்கமா சமைச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்துல தான் வெளி டோர் இருக்கு. சரி அப்படியே மெல்லமா போயிடலான்னு பாக்குற பட்சத்துல அப்படியே கத்தி எடுத்துட்டு வரான் பாருங்க. அப்படி சாதாரணமா கேஷுவலா பேசிட்டு வரான். என்னமோ பண்ண போறான்னு ரொம்ப பயந்து போயிருந்தா. அப்ப என்ன சொல்றானா, பேபி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தெரியுமா அப்படின்ட்டு அங்கிருந்து அந்த ஒர்க் ஷாப்க்கு தான் வந்து கூப்பிட்டு போறான். ஆக்சுவலா அன்னைக்கு ரோமனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஸ்டாச்சு வந்து தட்டி விட்டு போனதுக்கு அப்புறமா ரெண்டாவது வந்து இவனே பண்ணிருப்பான் போல. அங்க அப்படியே கூப்பிட்டு போக இவளுக்கு திக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தல அந்த பொண்ணு உழைச்சதுக்கு அப்புறமா நான் அப்படியே உன்னை அப்படியே செதுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி எப்படி காமிச்சிட்டு இருக்கப்போ அவன் லைட் ஆசந்த நேரம் அப்படியே கதவை திறந்துட்டு ஓடிலான்னு பாக்குறப்போ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கீயை லாக் பண்ணி அப்படி தூக்கி போடுறான். என்ன சொல்லுவோம் எங்க போற அப்படின்னு வந்துட்டு கேட்பானா. எதுக்கு அப்படி ஒரு நாடகம், ஏன்டா இப்படி ரயான் சொல்லிட்டு என்ன வந்து நம்ப வச்சு அப்படின்னு சொல்றப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் தான் ரயான் சொல்றான். ஆனா ஒரு கடத்துல டே நடிக்காதரான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்து சுயரூபத்தை வந்து அப்படியே வெளிப்படுத்துறான். ஆமா நான் தான் ரோமன், ஆனா இருந்தாலும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறல்ல, உன் அன்பை வச்சுக்கிறல்ல, நீ சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மேலோட காதலை வந்து வெளிப்படுத்துறான். அப்படி சொல்லாதடா எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்குன்ட்டு சொல்றப்போ இப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. சோ அண்ணன் இருக்கும்போது இவன் மேல ஏதோ ஒரு ஃபீல் இருந்துச்சு இவனுக்கு வந்து. அப்புறம் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா இவன் தான் முதல்ல கண்ணு முழிச்சான். அண்ணன் இனிமே கோமால இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவன் இந்த இடத்த நம்ம சரியா பயன்படுத்தலாம் சொல்லித்தான் அங்கவே அவன் டிராமா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான். தனக்குள்ள அண்ணன் இருக்கிற மாதிரி அவன் விருப்பமானதை செஞ்சது, அப்புறம் நாயை வந்து அவன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது, அந்த செயின் கூட இவன் கழுத்துல போட்டுக்கிறத பார்த்து ஃபேக்கா ரெடி பண்ணது. அவன் சிற்பக்கலையை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால என்ன பண்ணிருப்பானா செய்யற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உண்மையா வெளியே இருந்து செஞ்சு உனக்கு கொண்டு வந்திருப்பான். இதெல்லாம் பக்கா பிளான் போட்டு பண்ணிருக்கிறான். ஆனா இதோட மட்டும் இல்லாம அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் இவன் தான் போட்டு தள்ளிருக்கிறான். அன்னைக்கு மலையில வந்து இந்த ட்ரக்ல வச்சு கொண்டு போனான் தெரியுமா, அவ பாடியை தான் வச்சு மறைச்சு கொண்டிருப்பான் போல. அவ கொண்டதை பத்தியும் சொல்றான். இது எல்லாம் எதுக்காக பண்ண, உனக்காக தான், உன் கூட சேர்ந்து நிம்மதியா வாழ்றதுக்காக தான். இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றப்ப அவளுக்கு செம்ம டென்ஷன் கோவம் வருது. இத்தனை மாசமான உன் கூட ஒன்னா இருந்தது நீ தொட்டது நினைக்கிறப்பவே எனக்கு அருவருப்பா இருக்கு, எனக்கு நானே கேவலமா தெரியுதுன்னு சொல்றப்போ இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ட்ரிகர் ஆவான். அண்ட் பொண்ணுங்களை அடிக்கிறது அவனுக்கு ரசனையா இருக்கும் அப்படிங்கறதுனால பலாறு செவுல அடிக்க பொத்துன்னு விழுந்து கிடக்குறா. என்னமோ தெரியல ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரயானுக்கு என்னமோ சென்ஸ் ஆக அவருக்கு என்னமோ வலிப்பு மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் வயிற்றுல இவளுக்கு வந்து அடிப்பட்டதுனால எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, குழந்தைக்கு என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேச அவன் பக்கத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வாரான் பாருங்க. அப்ப என்னத்தையே கொண்டு அவன் தலையில பலமா அடிக்க அவன் பொத்துன்னு விழுந்து கிடக்குறான். அந்த கேப்ல அந்த கீ எடுத்துட்டு கதவு திறந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறப்போ வந்து பிடிச்சிருந்தான். பிடிச்சி இப்ப என்ன பண்றானா அங்க இருக்கக்கூடிய இந்த டேபிள போட்டு அவகிட்ட தப்பா அத்துமீறிக்கிட்டு போறான். அதே சமயம் இவருக்கு வந்து இந்த பரபரப்பா ட்ரீட்மெண்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா அவ்வளவுதான், அவருக்கு மூச்சு பேச்சே இல்ல, இறந்து போயிட்டாரு அப்படின்னு பாக்குறாங்க. இங்க ஒரு பக்கம் அவ மாட்டிக்கிட்டு முழிக்க அங்க வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னு பாக்குற பட்சத்துல இங்க என்ன பண்றானா ஒரு கத்தி எடுத்து அவன்
அப்படி அத்துமீறும் போது அவன் களத்திலே சொருக்குன்னு சொல்லிட்டு இறக்க, அதே சமயம் இங்க இறந்து போயிட்டதை நினைச்சு நம்ம அண்ணனுக்கு திடீர்னு வந்து உயிர் வந்த மாதிரி டாக்டருடைய கையை வந்து ரொம்ப வேகமா பிடிக்கிறாரு. ரயான் அவருடைய உயிரை கிவ் அப் பண்ற மாதிரியே தெரியல. சோ இன்னுமே அவருக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் அங்க பலமா போயிட்டு இருக்கு. இங்க குத்துப்பட்டதுனால தம்பிகாரன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நில குளிஞ்சு சரிஞ்சு போயிட்டு அப்படியே ஓரமா உட்காந்து துடிச்சு அந்த இடத்துல இறந்து போறான். உண்மையாவே இந்த பிளட் மூலமா அண்ணனும் தம்பியை பிணைஞ்சிருக்கானுங்களா இல்லைன்னா ஒருவேளை ஹீரோனுக்காக இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க ஒரு மாதிரி தோணுதான்ட்டு தெரியல. ஆனா அப்படியே வந்து அவன் துடிச்சு இறந்து போறான். அண்ணன் இடத்த அவன் தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க அண்ணனை வந்து அவன் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. அண்ணன் பாசம் அவனுக்குள்ள இருக்கதான் செய்யுது. பட் இந்த இடத்த மட்டும் தான் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டானா. ஆனா இப்படி இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோன் அப்படியே உட்காந்து பாக்குறாங்க. கட் பண்ணா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டல் தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். அப்ப டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்றப்போ அவன் மூஞ்சில ஒரு பிரகாசம், நம்ம கணவர் தான் கோமால இருந்து வந்துட்டதை சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா இல்ல, உங்க குழந்தைக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னதான் அது தம்பியோட குழந்தையா இருந்தாலும் அதை கலைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல. அப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் பத்தின்ட்டு கேட்கிறப்போ இது திடீர்னு அவருக்கு ஒரு வலிப்பு வந்துச்சு. எவ்வளவு நாங்க போராடி பார்த்தோம், திடீர்னு மூச்சு பேச்சலாம் ஆனாரு. அப்புறம் அகைன் வந்து ஒரு மாதிரி பலமா என்னுடைய கையை பிடிச்சாரு. அவர் உங்களை மறுபடியும் பாக்குறதுக்காகவே அந்த உயிரை கையில பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவர் போராடுறத பார்த்தா கண்டிப்பா அவர் திரும்பி வந்துருவாருன்ட்டு இப்படி நம்பிக்கையா சொல்ல அப்படி கணவர் வந்து பாக்குறா. ரோமனை கொலை பண்ண குற்றத்துக்காக கண்டிப்பா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதா இருக்கும், ஜெயிலுக்கு கூட போகலாம். அதை பத்தி அழுதுகிட்டே சொல்றாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்குள்ள நான் திரும்பி வந்ததுமே நீங்களும் சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே உருக்கமா பேசிட்டு கடைசியா அவனுக்கு வந்து அன்பா ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியே வரப்போ நம்ம ஹீரோ அவளுக்காக அந்த சில்வர் செயின்ல தொங்குற மாதிரியான அந்த பென்டென்ட் மாதிரி ஒன்று கொடுத்திருந்தாங்கல்ல, அதை வந்து அப்படியே பாக்குறா. பார்த்து என்ன பண்றானா ஒரு கயிறு மாதிரி அதுல கோர்த்து அவங்க கழுத்துல வந்து அப்படியே கட்டுறாங்க. அப்படி கட்டுறப்ப பின்னால இருந்து யாரோ கட்டி விடுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தா பின்னால யாருமே கிடையாது. ஒரு மாதிரி சிரிக்கிற. ஆக்சுவலா அவங்க கணவர் என்னதான் கோமால இருந்தாலுமே அவர் தான் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்துற மாதிரி அவங்க ஹாப்பியா அங்க இருந்து சிரிச்சுட்டு போற மாதிரி தான் இந்த படம் இந்த இடத்துல முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுக்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் மறக்காம அந்த ஹை பாயிண்டையும் கொடுத்துருங்க.